அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 days 30 ரமலானுடைய சேலஞ்சில் இன்னைக்கு டே 4 இருக்கும் சகோதரர்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரமலானுடைய காலத்தில் அதிகமாக தூங்குறீங்களா நீங்கள்? உங்களுக்காக இந்த வீடியோ. என்ன சார் தூங்க வேணாம்னு சொல்ல போறீங்களா? கண்டிப்பாக கிடையாது, தூங்குங்கன்னு தான் சொல்ல போறேன். அதாவது சில நபர்களுடைய கருத்து என்ன தெரியுங்களா, ரமலான்ல அதிகமாக தூங்கினா அவர்கள் சோம்பேறித்தனம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் இங்க ஒரு ஹதீஸ் பார்க்குறேனே, சஹீஹ் அல் புகாரில முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, எப்படின்னா விழித்திருந்து நன்மை செய்யும் போது அல்லாஹ் தஆலா எனக்கு நல்லது நன்மைகள் தருவான் என்று நான் நம்புறனோ, அதே போலதான் நான் தூங்குறப்பையும் அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மை தருவான், நான் நம்பி தூங்குறேன் அப்படின்னு ஹதீஸ் சொல்றாங்க. கீழே கொடுத்துருக்க பாருங்க அந்த ஹதீஸ். எப்படி பார்த்தா அதற்கான உள்நோக்கம் அவங்களுடைய நியத்தா இருந்துச்சு சகோதரர்களே. தூங்கும் போது என்ன நியத்து தெரியுங்களா? யா அல்லாஹ், உன்னை நான் விழித்து தராவீஹ் தொழுகணும், உன்னை நான் விழித்து தஹஜ்ஜத் தொழுகணும், அதற்காக வேண்டி இப்பொழுது நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் யா அல்லாஹ். அதற்காக வேண்டி உன்னை நான் விழித்து வணங்குவதற்காக வேண்டி இப்பொழுது கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க நியத்தை வச்சுட்டு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியத் உங்களுடைய 2 தூக்கத்தை மாற்றும். சும்மா தூங்குறதுக்கும் நியத் வச்சுட்டு தூங்கினா அதுவும் ஒரு அமலா மாறும் சகோதரர்களே. எனவே இந்த சேலஞ்சை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை தெரியாதவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடைந்து கொடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். இதே போல் அடுத்த ஒரு நல்ல சேலஞ்சில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.